அத்தா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு பூரி கிழங்குமா. சரிங்க அத்தா. உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிட்டேமா. பூரிக்கு மட்டும் மாவு பசிச்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் உருட்டிட்டுறியா? எனக்கு எங்கள் அம்மா விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அத்தை. இந்த ஜென்மம் மட்டும் இல்லாமல் இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நீங்கள் தான் எனக்கு அத்தையாக வந்து பிறக்கணும். நான் தான் உங்களுக்கு மருமகளாக வந்து பிறக்கணும். மா பூரி கட்டையில் மாவு ஊட்டுமா. நீ என்னடா வாயில் ஊட்டினுங்கிற? ஐயோ ஆயா கண்டுபிடிச்சிச்சே. என்னது இது? நம்ம மாமியார் யாரோ சாமியார் கூட்டின்னு வருது. ஓம் ஜம் ஜம் ஜம்பாய நமக. அத்தே யார் இவரு? மா இவரு தெரியாத உனக்கு? டிவில எல்லாம் வருவாருமா. இவரு தன்னோட ஞான திருஷ்டியால இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா புதையலையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாருமா. சாமி ஏன் உன்னை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வேலையை ஆரம்பிங்க. ஜக்கம்மா எனக்கு பதில் சொல்லு, ஜக்கம்மா எனக்கு பதில் சொல்லு. என்ன அந்த ஆளு புதையலை கண்டுபிடிக்கிறேன்ட்டு ஜக்கம்மா கூப்பிட்டு கிடக்குறான். ஒரு வேலை டுபாக்காரர் பண்ணுவோம். அம்மா நான் புதையலை கண்டுபிடிச்சிட்டேம்மா. இந்த சோஃபா கீழே ஒரு 15 அடி குழி நோண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தேடுற புதையல் உங்களுக்கு கிடச்சிடும். என் ஃபீஸ் 5000 ரூபாய் கொடுத்துருங்க, எனக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் கிளம்பணும். யோ நாங்கள் 3வது மாடியில் இருக்கோம்யா. இங்கேருந்து 15 அடி குழி நோண்டன்னு வச்சுக்கோ, கீழ் வீட்டுக்கு தான் போய் குதிக்கணும். ஆமா யோ எங்க 2 பேரையும் போலீஸ்ல மாட்டி விடுறதுக்கு வழி பண்ணிட்டியா நீ? உனக்கு ஃபீஸ் வர வேணுமா? இந்த வாங்கிக்கோ. என்னம்மா என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு அடிக்கிறீங்க? இருங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என் பையனே பெரிய போலீஸ் தான், போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடு போயா. என்ன இங்கே ஒன்றுத்தையும் காணலை? இவன புல்லு மைதானத்துல நண்டு பூச்சின்னு இருக்கிறா. இவளை டிஃபன் பண்ண சொன்னா இங்க என்ன பண்ணினுக்கிறா இவ? அண்ணா என்னங்க அத்தை? உன்னை தோசை தானே சுட சொன்னேன், இங்க என்ன பண்ணின்னு இருக்கிறேன்? ஏதாவது கருங்கல்லோ செங்கல்லோ கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கான் அத்தை. எதுக்கு உனக்கு இப்ப கல்லு? நீங்கள் தானே கல் தோசை சுட சொன்னீங்க, அதான் ஏதாவது கல் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ ஏமா கருங்கல்ல தேடுற? பேசாம ஒரு பெரிய பாறாங்கெல்லாம் எடுத்து என் மேல போட்டு சோழியை முச்சிடு. கடவுளே எனக்கு மட்டும் எப்படிப்பா இப்படி தினசா ஆளுங்களை அமுச்சு வைக்கிறேன்? அத்தை என்னை திட்ட நேரத்தில் என் கூட சேர்ந்து 2 கல்லை கண்டுபிடிச்சி எனக்கு கொடுக்கலாம்ல, கல் தோசையாவது சுடுவேன். ஐயையோ இது சரியான லூஸ் இல்ல, சரியாவாத லூசு. தாயே பசிக்குதே, யாராவது சோறு கூட்டு சாம்பார்னு ஒரு வெஜ் மீல்ஸா போடுங்கம்மா. ஆனடே யாரோ பிச்சைக்காரன் வந்திருக்கேன் போல. சரி அண்ணோ ஒரு 5 நிமிஷம் அவனை வெயிட் பண்ண சொல்லு, நான் சாம்பார் ரெடி பண்ணி அவனுக்கு சாப்பாடாவே போட்டுடுறேன். சரியா நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏப்பா நீ தான் ஃபுல் மீல்ஸ் கேட்டவரா? ஆமாங்க, இது புரட்டாசி மாதம், ஏதாவது வெஜ் மீல்ஸ் இருந்தால் கொஞ்சம் போடுங்களேன், புண்ணியமாக போகும். உன்னை பார்த்து பாவமாகுது. இந்த 100 ரூபாய் இது எடுத்துன்னு போயிட்டு நல்ல கடையில் ஃபுல் மீல்ஸ் வாங்கி சாப்பிடு. ஏன் வீட்டில் எதுவும் சமைக்கலையா? என் மாமியார் தான் சமைச்சுனுக்குது. அது ஏற்கனவே இப்படி தான் ரசம் வைக்கிறேன் சாம்பார் வைக்கிறேன்னு எங்கள் மாமனாரை போட்டு தள்ளிச்சு. நீயும் அதை தின்னு போய் சேர்ந்துட போகிற. இந்த 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் வெளியே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போ. என்ன மேடம் சொல்கிறீங்க? யோ என் மாமியார் காரி வந்து நிற்கிறாயா, சீக்கிரம் கிளம்பு, இல்லைன்னா மறுகையே வாயிடுவேன். அப்புறம் மாமா மறுகையான்னு பாட்டு தான் பாடணும். என்னது மறுகையாவா? ஐயோ ஏமா சாப்பாடு கொண்டு வரதுக்குள்ள எதுக்கு மேம் அப்படி ஓடுறான்? அப்படி என்ன சொன்னேன்? உண்மையோ சொன்னேன். அத்தே எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. மருமகளே நீ நல்லா இருமா. யாரு நீங்க என்ன நல்லா இருக்க விட்டுருவீங்களா? நம்பிட்டேன். அடியே மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக சொல்லின்னு இருக்குடி. ஐயோ ஏதோ தூக்கு கலக்கத்தில் வாய் கொளறிச்சு அத்தை. அடிப்பாவி எப்படி பச்சையா புழுவுறா பாரு.